தாங்கள் கொண்டு வந்த ஏகத்துவ செய்தியினை அறிமுகப்படுத்துகிறார்கள். இறைவன் சொல்லுகிறார், வான்திர அஷீரத்துக்கள் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக. இறைவன் ஒருவன் தான், அவன் தான் உலகை எல்லாம் படைத்த இறைவன். அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். கற்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, மிருகங்களை வணங்கக்கூடாது, பெற்றோரை வணங்கக்கூடாது, முன்னோரை வணங்கக்கூடாது. இவைகள் எதுவுமே உங்களை படைத்தவர்கள் இல்லை, படைத்தவைகள் இல்லை. உங்களை எல்லாம் படைத்த இறைவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ செய்தியினை உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று இறைவன் நபிகள் நாயகத்திற்கு கட்டளை இடுகிறான். அந்த செய்தியினை நெஞ்சத்திலே ஏந்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் அழைக்கிறார்கள். மக்கா என்ற ஊரிலே இருக்கிற சஃபா என்ற மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். உறவினர்கள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் ஒரு உயரமான இடத்துல இருந்து சத்தம் கொடுத்தா ஒரு ஊர் முழுக்க கேட்கும்.